பிஎன்எஸ்எஸ் இயல் 23 சாப்டர் 23 289 to 300 பேரம் பேசுதல். சமரசம் பேசுகிறது சம்மந்தமாக தான் சொல்லுது. ஒரு கேஸில் ஒரு அக்யூஸ்டோ ஒரு கம்ப்ளைண்ட்டோ சரி ஏதாவது ஒரு விதத்தில் ரெண்டு பேரும் சமரசமாக போய்க்கலாம், அதுக்கான ஏற்புடு இது மாதிரி சொல்கிறது தான் சமரசம். அதாவது 289 to 300 பேரம் பேசுதல். 289 இயல் பொருந்துகை. எதுக்கெல்லாம் பேரம் பேசலாம், சமரசம் செய்யலாம், பேசலாம் அப்படின்றது தான். அதாவது மரணம் அல்லது ஆயுள் தண்டனை அல்லது 7 வருஷத்துக்கு அது மேற்பட்ட கொடுக்கக்கூடிய தண்டனையில் பேரம் பேசக்கூடாது. அது கீழே கொடுக்கக்கூடிய தண்டனை எல்லாத்துக்கும் பேரம் பேசலாம். 290 பேரம் பேசுவது பொருந்துகை. அதாவது மனு அந்த பேரம் பேசுறதுக்கு ஒரு பெட்டிஷனை அந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். அது சம்மந்தமாக சொல்கிறது தான் 290. அடுத்து 291 ஒத்திசைவு மன திருப்தியின் கீழ் வழக்கை முடிப்பதற்கான வழிகாட்டல்கள். அதாவது ஒத்துக்கிட்டாங்க, சரி அவங்க அந்த கேஸை முடிச்சுக்கலாம், சமரசம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் 291. 292 ஒத்திசைவு மன திருப்தியில் வழக்கு முடிக்கப் பெறுவதற்கான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தல் வேண்டும். அந்த மாதிரி அறிக்கையை சமர்ப்பித்து அது மேஜிஸ்ட்ரேட் சைன் பண்ணணும். அதுதான் 299 வழக்குக்குள்ள முடித்தல், டிஸ்போசல் ஆஃப் கேஸு. இந்த கேஸை முடிச்சுக்கலாம் 293. 294 நீதிமன்ற தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட்டு. அதை மேஜிஸ்ட்ரேட் சைன் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் போட்டுருவார். 295 தீர்ப்பின் முடிவு. அதாவது இந்த தீர்ப்பை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பெட்டிஷன் நீதி பேராணை மனுக்களை தவிர வேறு எதுவும் மேல் அப்பீல் செய்ய முடியாது. நீதி பேராணை பெட்டிஷன் மட்டும், நீதி பேராணை மனு மட்டும் தான் போட முடியும். 295 தீர்ப்பின் முடிவு. 296 பேரம் பேசுதலில் நீதிமன்றத்தின் அதிகாரம். நீதிமன்றம் சமரசம் செஞ்சுக்கலாம் அப்படின்றத கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. 297 குற்றவாளி காவலில் இருந்த காலத்தை சிறை தண்டனை காலத்தில் கழிக்க வேண்டும். அதாவது இப்போ பிஎன்எஸ் 468 அதே தான் சொல்லும். குற்றவாளி காவலில் இருந்த காலத்தை சிறை தண்டனை காலத்திலிருந்து கழிக்க வேண்டும் என்பது. அதான் 462 21 வயசுக்குள்ளே அப்படின்னா அவனை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 297 அதே தான் சொல்லுது. குற்றவாளியில் ஜெயிலில் இருந்தானா அந்த இப்போ அக்யூஸ் அவனுக்கு கன்விக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் ஆல்ரெடி ஜெயிலில் எவ்வளோ நாள் இருந்தானோ அது இந்த காலத்தில் கழிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் 297. 298 பாதுகாப்பு. 299 குற்றவாளியின் வாக்குமூலங்கள் பயன்படாது. அவங்க சமரசம் பேசிக்கிட்டாங்க, முன்னாடியே அக்யூஸ்டு ஒரு கன்விக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், அப்படி அதனால் இது இந்த இதில் சமரசம் செஞ்சதுனால அது பயன்படாது. 299. 300 இயல் பொருந்தாமை. ஜுனைல் அக்யூஸ்டுக்கு இந்த சமரசம் இது பொருந்தாது. அதுதான் குழந்தை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 215. சிறுவர் மற்றும்